தம்பி என்ன நினைச்சிருப்பான்? 18 வருஷம் கூட பிறந்தவன். அவனோட ஃபீல் தெரியாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டு. நல்ல வேலை ஸ்வேதா இருந்து தம்பியை பாத்துட்டா. நான் எப்படி அந்த கல்ச்சருக்கு மாறினேன்? ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா தம்பி அசிங்கப்பட்டு கூடி குறி போயிருப்பால. எப்படிடா? சே, நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. ஏண்டா தம்பி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானோ? கொஞ்ச நேரம் பலமாம இருக்கியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னொன்னு சொல்றேன் கேளுடா. அன்னைக்கு ஸ்வேதாவோட பெர்ஃபெக்ட் மேட்ச். அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா பாத்துக்கணும், என் தம்பியை கவனிச்சுக்கணும், அது இதுன்னு என்ன பில்டப் கொடுத்த. அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கரெக்டா தான் பட்டுச்சு. ஆனா நம்ம டூர் போனும்போது அவ உன் வீட்டையும் உங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டது, இன்னைக்கு உன் தம்பியை ஏத்துக்கிட்டது. மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. லூஸ் மாதிரி பேசாத. அது வேற இது வேற. இது ஸ்வேதாக்கு இயல்பாவே இருக்கு. நல்ல கேரக்டர். ஓகேடா, இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு நீ டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தப்போ உனக்கே தெரியாம போய் ஃபீஸ் கட்டினால, அது என்னடா அர்த்தம்? ஏய், நம்ம யூனிவர்சிட்டில அப்ப 4-5 பேர் டேர்ம் ஃபீஸ் கட்டாம சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்து கட்ட வேண்டியதானே? நீ சொல்ற கேரக்டர் இருந்துச்சுனா. சோ சம்திங் இஸ் தேர். நல்லா யோசிச்சு பாருடா. கண்டிப்பா அவளுக்கு உன் மேல காதல் இருக்குடா. இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுடா. இது காதலுக்காக செஞ்ச விஷயம் சொல்லி அவ கேரக்டர் அசிங்கப்படுத்தாத. காதல் கட்டாயம் இருக்கு. சான்ஸே இல்ல. இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப என்னடா பண்ணுவ? ஏய், அப்ப என்னடா பண்ணுவ? அப்படி இருக்க முடியாதுடா. அப்படி இருந்தா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கரெக்ட்டா? அத தான்டா நானும் சொல்றேன். இதோ பாருடா, நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். அது உனக்கு அமைஞ்சிருக்குடா. மச்சான் ப்ளீஸ் டா, மிஸ் பண்ணிடாதடா. இந்த நேரத்துல எவன்டா அவன்? Hi Venkat. Fine sir. How are you? Fine. Hi, how are you? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? Place, you know. உட்காருங்க சார். உட்காருங்க. Thank you. ஸ்வேதா கிளாஸ்ல இருப்பா. ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டி வந்துறேன். வேண்டாம் கதிர். நான் ஸ்வேதாவை பார்க்க வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். Please sit down. ஒண்ணும் இல்ல, ஒரு 5 minutes spend பண்ண முடியுமா? சார் என்ன சார் நல்லா கேட்டிட்டு? ஏய், போய் ஒரு டீ காஃபி தான வாங்கிட்டு வா. ஒண்ணும் வேண்டாம். Come on, take a cigarette. வேணாம் சார். நீ தம் அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, ஸ்வேதா எனக்கு தெரியாம லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல. Come on boy. Come on, take one please. Thank you sir. Light? இல்ல சார், லைட்டர் இருந்தா. Lighter? ஒண்ணும் இல்ல கதிர். அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஸ்வேதாக்கு ஏப்ரல்ல கல்யாணம் சொன்னேன். இப்ப அதுக்கான வேலையை தொடங்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் படிக்க போறேன்னு சொல்றா. சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் அப்படிதான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சீரியஸா சொல்றான்னு இப்பதான் தெரியுது. சரி, ஒருவேளை படிக்கிற பொண்ணு யாரையோ லவ் கிவ் பண்றாளோன்னு விசாரிச்சேன். ஆனா யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றாங்க. லவ்வும் பண்ணலங்கறா, கல்யாணமும் வேண்டாங்கறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தகப்பனா இருந்து என் பொண்ணு கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல. ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ அவகிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்க மட்டும் இல்ல, நீ அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாப்பிள்ளை பையனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரெண்டுமே கண்டினியூ ஆகும். சோ நீ தான் இதை பார்த்துக்கணும். உன்னால மட்டும்தான் ஸ்வேதா மனசை மாத்த முடியும். ப்ளீஸ், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ் கதிர். சார் நீங்க போய் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகளா பேசிட்டு? நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தெரியாம போயிட்டு வாங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஓகே சார். See you sometime. வாங்க சார். ஓகே வெங்கட். பாய். பாய் சார். பெருசா அதை பேசுன பாத்துல விடுறா. டேய், நான் சொல்றது கேளுடா.